Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதா அவங்களோட யூசர்ஸுக்கு இப்போ 2 புதிய ஃபியூச்சர்ஸை அவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்ன ஃபியூச்சர், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த ஃபியூச்சர் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஜீரோதாவில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைன்ல வீட்டில இருந்தே மொபைல் மூலமா நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஈக்விட்டி ட்ரேடர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒன்ஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் வந்து நீங்க டெஸ்க்டாப்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்கே வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கும். வாட்ச் லிஸ்ட்டில் நமக்கு விருப்பமான ஸ்டாக்ஸு, நம்ம என்ன ஸ்டாக்ஸை வாங்க போகிறோமோ அந்த ஸ்டாக்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சர்ச்சில் போயிட்டு நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அது மேலே கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் பை அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எத்தனை குவான்டிட்டி இல்லை மார்க்கெட் ஆர்டரா லிமிட் ஆர்டரான்னு கொடுத்து நம்ம பை பண்ணுவோம். ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சியில் 1, சுவிட்சர்லாண்டில் 1, எஸ்பிஐன்ற 2 ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸில் 2 ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஒரே ஆர்டரில் சிங்கிள் ஆர்டரில் நான் வந்து பை பண்ணணும் அப்படின்னா இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பேஸ்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியை ஈக்விட்டி ஸ்டாக்ஸுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த 6 ஸ்டாக்ஸையும் நான் வந்து பை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் 1, இதில் 2 குவான்டிட்டி, இதில் 3 குவான்டிட்டி, இதில் 1 குவான்டிட்டி, அந்த மாதிரி நான் பை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க போகிறீங்களோ அதுக்கு நேராக கர்சரை கொண்டு வந்தீங்கன்னா அந்த 3 டாட் இருக்கும். அதை இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு பேஸ்கெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே மேலே உங்கள் ப்ரொஃபைல்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேஸ்கெட் இருக்கும், அதில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நான் சுவிட்சர்லாண்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதையும் பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். எஸ்பிஐன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நான் பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க போகிறீங்களோ, அதாவது சிங்கிள் ஆர்டரில் சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் வாங்க போகிறீங்களோ அது எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து நான் பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண இங்கே ஆடட் அப்படின்னு வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிவிட்டு இங்கே மேலே இந்த கூட சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம ஆட் பண்ணமோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி இருக்கும். நீங்கள் எதில் எத்தனை குவான்டிட்டி ஆட் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 2 குவான்டிட்டி வேணுமா, இல்லை 3 குவான்டிட்டி வேணுமா, இல்லை 4 குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி, இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சியில் லிமிட் ஆர்டரில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எடிட் பண்ணுறா இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸுக்கு நேராக கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனாக எடிட்டின்னு இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை மார்க்கெட் ஆர்டராக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை இன்ட்ராடேக்கும் நீங்கள் பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் பிளேஸ் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 5 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் மொபைல் யூசர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணலை. மேபி ஃபியூச்சரில் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கானது. ஜீரோதா யூசர்ஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் தான். அதாவது ஆப்ஷன் சார்ட், ஆப்ஷன் டேபிள்னு சொல்லுவோம் இல்லையா. பிகாஸ் ஜீரோதா பார்த்தீங்கன்னா சென்ஸ்புல்லோட டைப் பண்ணி நம்ம சென்ஸ்புல்லோட ஆப்ஷன் செயின் தான் நம்ம ஜீரோதாவில் யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஜீரோதா பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசர்ஸுக்கு ஓன் ஆப்ஷன் செயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜீரோதா பிளாட்ஃபார்ம்லேயே இன்பில்டாக ஆப்ஷன் செயின் வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே தேவையான இண்டெக்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் நிஃப்டி 50 மேலே கர்சரை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 3 டாட்னு இருக்கும். ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் செயின் நியூன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சார்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து இப்போ ஜீரோதாவோட ஆப்ஷன் சார்ட். இதுக்கு முன்னாடி வந்து சென்ஸ்புல்லோட ஆப்ஷன் சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்ஸ்புல்லோட ஆப்ஷன் சார்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து ஜீரோதாக்கு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ ஜீரோதா பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் இன்ஹவுஸ் ஆப்ஷன் செயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ இப்போ நிஃப்டி 50 மேலே கர்சரை மூவ் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் இருக்கும். ஸோ கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா பாப் அவுட் இருக்கும். பாப் அவுட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் வந்து ஷோ ஆகும். இப்போ நிஃப்டி 22,547. ஸோ 22,550 பார்த்தீங்க அப்படின்னா அட் த மணியாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மணி அங்கிட்டு போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. ஓகேங்களா. ஸோ ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே மேலே கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது எல்லாமே இந்த மணி, ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. இந்த 22,550ங்கிறது அட் த மணி. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரி எப்போ அப்படிங்கிறது காட்டுது. 27 பிப்ரவரி டுமாரோ. ஸோ டுமாரோ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட எக்ஸ்பிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பிரி அப்படின்னா மேலே டபிள்யூ அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வீக்லி எக்ஸ்பிரி. இது டுமாரோ பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பிரி, அதனால் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நிஃப்டியோட எப்போல்லாம் எக்ஸ்பிரி வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து இது சிம்பிளாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ஆப்ஷன் செயின். உங்களுக்கு கிரீக்ஸோட வேணும் அப்படின்னா கிரீக்ஸ் மோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரீக்ஸ் மோடு வந்து எல்லாமே வந்துடும். காமா, வேகா, தீட்டா, டெல்டா அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ் மோடு வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சிம்பிள் ஓஏ மோடுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு சென்சிபிளில் தான் யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இந்த வியூ ஆன் சென்சிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தனி விண்டோவில் வந்து சென்சிபிளோட சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கேருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 22,550 நான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அட் த மணியோட காலை வந்து நான் செல் பண்ணணும், புட்டையும் நான் செல் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலை செல் பண்ணுறதுக்கு 22,550க்கு மேலே கர்சர் மூவ் பண்ணி செல் ஆர்டர் நான் இண்டிவிஜுவலாக நான் வந்து செல் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 22,550 புட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இண்டிவிஜுவலாக நான் செல் பண்ணணும். அதற்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்கெட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை நான் எனபிள் பண்ணிவிட்டு 22,550க்கு செல்லை ஒரு ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ரைக்குமே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆயிடுச்சு. நான் இங்கே பிளேஸ் ஆல் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஈக்விட்டிக்கு பார்த்தோம் இல்லையா, நமக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிங்கிள் கிளிக்கில் நம்ம ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் டிஃபால்ட்டாக ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டிஃபால்ட்டாக சிங்கிள் ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் பை பண்ணலாம். இல்லை நான் மல்டிபிள் ஸ்ட்ரைக்கை சேம் டைம் நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேஸ்கெட்டை வந்து இங்கே எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒன்ஸ் பேஸ்கெட் நான் ஆட் பண்ணிட்டேன், அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா மேலே கிளியர் பேஸ்கெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளியர் பேஸ்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே இரேஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இல்லை நான் இப்போ இந்த பேஸ்கெட் எனபிள் பண்ணாமல் பேஸ்கெட்டில் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த 22,550 ஸ்ட்ரைக்கு காலை பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷனாக ஆட் டு பேஸ்கெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உள்ளே போயிட்டு நம்ம பேஸ்கெட்டில் ஆட் பண்ணணும். பேஸ்கெட் எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த செல்லே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ஆர்டர் வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்கெட்டில் போய் ஆட் பண்ணணும். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டில் வந்து ஆட் ஆயிருச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் பேஸ்கெட்டை எனபிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா செல் பக்கத்துலேயே பாருங்கள் மேலே வந்து பேஸ்கெட்னு வந்துருச்சா, ஸோ ஒரு கூட சிம்பிள் வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே ஒரு கிளிக்கு அங்கே ஒரு கிளிக்கு இங்கே வந்து ஒரு கிளிக்கு இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே ஆட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரைக்கு நேராக கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா ஷோ ஆன் சைட் பார் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது இல்லையா 22,550 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிரும். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆட் ஆயிரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெப்த்து, ஸோ அதோட வால்யூம் என்ன, லோயர் சர்க்யூட்டு, ஸோ அப்பர் சர்க்யூட்டு, ஆவரேஜ் ப்ரைஸு, இன்னையோட டேயோட லோ ஹை எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட உங்களுக்கு சார்ட் வேணும் அப்படின்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி இங்கே சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட சார்ட் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ எல்லா ஆப்ஷனுமே இங்கே கொண்டு வந்திருக்காங்க.
ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இது பழகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பொசிஷன் ஏதாவது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஓப்பன் பொசிஷன் இங்கேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். எதுவும் நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஆர்டர் செக்ஷனில் இங்கே கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் யூசர்ஸ்க்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. பட் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOSலையும் இந்த ஆப்ஷன் செயின் வந்து வந்துடும். ஜீரோதா ரிலீஸ் பண்ண இந்த 2 அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம், நீங்க எந்த மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.